ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்ரத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, ரிஷப லக்னத்திற்கு இந்த புத்தாண்டான 2026 ஜனவரி 1ஆம் தேதி முதல் ஜனவரி 10ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கிறோம். முதல் நாளான ஜனவரி 1 வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம். நம்ம லக்னத்துல தான் இந்த ரோகிணி நட்சத்திரமே இருக்கு. சந்திரனாகவே செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள். சிறப்பான ஒரு ஈடுபாடுகள், தெய்வ வழிபாடுகள் மற்றும் குதூகலங்கள், நம்ம என்டர்டைன்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட்டு, இப்படி இன்னைக்கு நாள் சிறப்பாக போகும். ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஒரு சில பேருக்கு கேதுவனுடைய தொடர்பு சந்திரனுக்கு இருக்கிறதுனால உறவுகள் சார்ந்த விஷயம்ல சின்ன சின்ன சலசலப்பு இருக்கும். கேதுவனுடைய திசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான காரணம் இருக்கிறது. அதே போல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல சாதகமான நாளாக இருக்கிறது. ஜனவரி 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம். 2 பாதம் ரிஷபத்திலையும் 2 பாதம் மிதுனத்திலையும் இருக்கு. இந்த மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்துக்கு அதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. தனுசு ராசியில சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. இந்த சுக்கரனும் அங்கேயே செவ்வாயோட சேர்ந்து இருக்காரு. அதனால கொஞ்சம் பழக்க வழக்கங்கள், பேச்சுவார்த்தைகள், பருவ கிளர்ச்சிகள், இதுல எல்லாம் கவனமாக இருக்கணும். வாகனம் பயணம் செய்வதிலையும் அல்லது இரவு நேர டிரைவிங் பண்றதிலையும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சூரியன், செவ்வாய், சுக்கரன், இத்தனை கிரகங்களும் கேது கூட, 4ல் இருக்கிற கேது கூட சுக்கரனுடைய தொடர்புல இருக்கிறதுனால 4-8 அப்படின்றது வாகனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். ராகுனுடைய நட்சத்திரம். 10ஆம் இடத்துல ராகு பலமா இருக்காரு. சுக்கரனுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு. வேலைப்பளு அதிகமாக உள்ள நாளாக இருக்கும். கடின உழைப்பு உழைக்க வேண்டி இருக்கும். அதே மாதிரி ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் இன்னைக்கு புது காரியங்களை அவாய்டு பண்ணிக்கோங்க. அதாவது ஏதோ ஒரு வகையில் காலதாமதமாகிறதோ அல்லது இழப்புகள் ஆகிறதோ நடக்கலாம். ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். மதியம் 3:11 வரைக்கும் இருக்கு. குருவனுடைய நட்சத்திரம். குரு 2ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கிறது. குரு சந்திர யோகத்தை கொடுக்கிறது. அதே மாதிரி லாபஸ்தானத்துக்கு அதிபதியான குரு என்பதனால் நமக்கு லாபமும் நல்லா இருக்கு. லாபஸ்தானத்துல இருக்கிற சனியும் குரு நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அது தொழில் மூலமான லாபங்கள், சில நன்மைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. ஜனவரி 5ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 1:24 வரைக்கும் பூசம் நட்சத்திரம். அதாவது சனியினுடைய நட்சத்திரம். இப்ப சனி குருவை போல செயல்படுகிறார் மற்றும் ராகுவை போல செயல்படுகிறார். அதனால நல்லதுதான் நடக்கும். தொழிலுக்கு நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். தொழிலில் ஒரு நிறைய கஸ்டமரோ அல்லது புது ஆர்டர்களோ கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்ததெல்லாம் இன்னைக்கு கைகூடும். ஜனவரி 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயில்ய நட்சத்திரம் நண்பகல் 12:17க்கு நிறைவடைந்து மக நட்சத்திரம் தொடங்குகிறது. இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உண்டான புதன் இங்க கேதுனுடைய நட்சத்திரத்துல, புதனுடைய உபநட்சத்திரத்துல 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால, கேது 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, மற்றும் 8ஆம் இடம் என்பது நமக்கு சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் சார்ந்த வகையில கஷ்ட நஷ்டத்தை கொடுக்குங்கிறதுனால இன்னைக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். மதியம் 12:17க்கு ஆயில்யம் முடிஞ்சு மக நட்சத்திரம் தொடங்கும் பொழுது சிம்மராசிக்கு சந்திரன் போயிடுறார். நமக்கு 4ஆம் வீட்டில் கேதுவனுடைய நட்சத்திரம். 4ஆம் வீட்டிலேயே கேதுவும் இருக்காரு. சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் சூரியனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. சூரியன் 8ஆம் வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. ஸோ இப்ப இந்த மக நட்சத்திரத்தினுடைய தொடர்பு 4-8 அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம வாகனங்கள், உழைப்புகள், இதுல எல்லாம் ஒரு எந்திரங்களை கையாளுதல், இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். உறவுகளையும் கொஞ்சம் அதிருப்தி மனப்பான்மை ஏற்படும். சண்டை சச்சரவு, டென்ஷன் ஏற்படுறது நம்ம அதுக்கு இடம் கொடுக்காம நம்ம கொஞ்சம் நம்மளுடைய டியூட்டியை மட்டும் பார்க்குற மாதிரி பண்ணிக்கணும்.
ஜனவரி 7ஆம் தேதி புதன்கிழமை இந்த மக நட்சத்திரம் நண்பகல் 11:56 முடிவடைந்து அதற்கு பிறகு பூரம் நட்சத்திரம் தொடங்குகிறது. பூரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம். 8ஆம் வீட்டில் இருக்கிற சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேயே தொடர்ந்து இருக்கிறாரு. சனியினுடைய உபநட்சத்திரத்துல இருக்காரு. அதனால இன்னைக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும், எதிர்பாராத நல்ல சந்திப்புகள் நிகழும். அந்த வகையில நமக்கு சாதகம் இருக்கிறது. ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 12:24 வரைக்கும் இந்த பூர நட்சத்திரம் இருக்கிறது. என்னதான் 8ல சுக்கிரன் இருந்தாலும் கூட அவர் வேலைக்கு கெடுக்க மாட்டாரு. சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது நமக்கு சிறப்பை கொடுக்கும். இந்த 12:24க்கு அப்புறம் உத்திர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அவரும் 8ல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இத்தனை பேரும் சேர்ந்து பலன் தர்றாங்க. அதனால இன்னைக்கும் உழைப்புக்கு நல்லா இருக்கும், வருமானத்துக்கு நல்லா இருக்கும், எதிர்பாராத வருமானங்கள் கிடைக்கும். ஆனாலும் உறவுகள்லையும் ஆரோக்கியத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். ஜனவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த உத்திர நட்சத்திரம் என்பது மதியம் 1:40க்கு முடிவடைகிறது. அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம் தொடங்குகிறது. இப்போ 5ஆம் வீடான கன்னி ராசியில சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போறதுனால ரிலாக்ஸா இருக்கும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நமக்கு என்னவெல்லாம் நம்மளுடைய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டோமோ அது நல்லபடியாக நிறைவேறும். திருமண வரன் பார்க்கறதாகட்டும், புத்திர பாக்கியமாகட்டும், சில கலைகள் சார்ந்த பணிகளை செய்வதாகட்டும், அல்லது கோவில் வழிபாடுகளாகட்டும், கூட பிறந்தவங்க பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட உறவுகளை புதுப்பிப்பதாகட்டும், இன்னைக்கெல்லாம் சிறப்பாக நல்லா நடக்கும். ஜனவரி 10ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 3:39 வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் இருக்கிறது. அதற்கு மேல் சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் என்பது 2 பாதம் கன்னி ராசியில இருக்கு, 2 பாதம் துலா ராசியில இருக்கு. இப்ப கன்னி ராசியில சந்திரன் போறாரு. செவ்வாய் 8ஆம் இடத்துல சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. இப்ப புதனுமே சேர்ந்துதான் இருக்காரு, செவ்வாய் கூட சேர்ந்துதான் இருக்காரு. அதனால சூரியன், செவ்வாய், புதன், சுக்கரன் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறது. சுக்கரன் நண்பகல் 12:06 சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு மாறிடுவாரு. ஸோ அதனால இப்போ இந்த சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாய் என்கின்ற காரணத்தினால கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணுறது, கஸ்டமர்கிட்ட டென்ஷன் ஆகுறது, ஸோ இதெல்லாம் அவாய்டு பண்ணிக்கணும். கூட பிறந்தவங்க கிட்ட மற்றும் நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். வாகனம் காயப்படுறது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ ஜென்ரலாகவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 8ல் இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. இப்போ நான் 8ல் இருக்கிற கிரகங்களுடைய திசாபுத்தி நடக்கிறவங்க கெடுதலான திசையாக இருந்தால் வாகன விபத்து, சொந்த பந்தங்களில் சண்டை சச்சரவு மற்றும் வேலையில் அவமானம், வேலை இழப்பு அல்லது வேலையில் சிறிய நம்ம மேலே இருக்கக்கூடிய வீண் பழிகள் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டி வரும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.